இப்போ ஏன் உம்முன்னு இருக்க? அதெல்லாம் சரியா போயிடும். நம்ம சர்ச்சு மதரை விட்டு பேச வைக்கலாம். இந்தா காப்பி குடி. ஏய், இவன் ஆண்டி உம்முன்னு இருக்கா? அந்த பொண்ணு தாண்டி இவன் பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இவனுக்கு ஆரம்பத்துலேருந்து அவளை பிடிக்கல. பெருசா வந்துட்டா போ. எப்ப வேலையை பார். அதெல்லாம் ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு லூஸு, அவங்க ஆத்தா ஒரு லூஸு. சே, அந்த குடும்பம்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. பீஸ் எடுக்கிற ஒன்னே லவ் பண்ணான்னா எவன் பின்னாடி போனாலும் எத்தனை பேரை லவ் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? யோ, நீதான் ஏன் சொல்லுவ சாவோட வழி தெரியல தெரியல தெரியலன்னு? அவ தங்கச்சி மோதிரம் என் விரல பார்த்தோன்னே துடிச்சிட்டாயா, கண்ணெல்லாம் ஒரே தண்ணி. அப்ப பார்த்தேன் சாவோட வழி என்னன்னு, பாசம்னா என்னன்னு. சித்து, அவ தான் என் பொண்டாட்டி. அவளால் மட்டும் தான் என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும். அது மட்டும் நடக்கல. விடுப்பா விடுப்பா. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த 2 பையில கூட்டிட்டு போக வேண்டாம்னு. ஆனா நீ கேட்டியா? இப்போ என்ன? அவ உன்னை பார்த்தா ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா. நீ சிரிச்ச. அவங்க அப்பனும் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்க, கல்யாணம் முடிஞ்சிடும். அதுல என்ன இருக்கு சுவராசியம்? லவ் பண்ணணும்டா. இப்போ ஓ சித்து இருக்கல்ல, அதாண்டா என் பொண்டாட்டி. அவளை நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இது வரைக்கும் அவளுக்கு கல்யாணமே இருந்திருக்காது. அப்பேற்பட்ட பீத்த சிரிக்கையை நான் கரெக்ட் பண்றதுக்கே ஒரு நாளைக்கு 1000-500 இழந்தேன். இவ சில மாதிரி இருக்காடா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்றாளா? என்ன முறைக்கிறது போய் அந்த பொண்ணை லவ் பண்ற வேலையை பாரு. இங்க பாரு, இப்பெல்லாம் லவ் பண்ற பொண்ணு பின்னாடி 24 மணி நேரம் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கேப் விட்டோம்னு வச்சுக்கோ, 10,000 பேர் உள்ள போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பான். இது என்ன பீஸ் தூக்குற வேலை பாத்தியா? ஒன்னு என்னைய விட்டா வேற ஆள் இல்லைன்றதுக்கு. லவ்டி லவ் பீஸ் எடுக்க நீதான் சொல்லி கொடுத்த. இப்ப லவ் பொண்ணு நீயே சொல்லித்தா. சரி, பொண்ணோட மனசும் பூமியும் ஒண்ணுடா. பூமியை தோண்டி விதைய போட்டு தண்ணி ஊத்தி அப்படி மூடி வச்சா அப்படியே முளைவிட்டு செடி வெளியில வரும். செடி வளர்ந்த பிறகு முட்டு விட்டு பூ பூத்து காய் காய்ச்சி பழமா பழுக்கும். அந்த பழத்தை புடுங்கி சாப்பிடுற பொழுது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாரு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒண்ணுமே புரியல, ரொம்ப கேவலமா இருக்கு. சரி விடு, அவ்வளவு கேவலமா இருக்கு. அது என் வயசுக்காரங்களுக்கு தான் புரியும். இப்ப யூத்துக்கு வரேன். ஆமா, நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல தான்டா இருப்பாங்க. நீ என்ன பண்ற? நேரா அவ வீட்டுக்கு போ. யாரையும் பார்க்காத, அவளையே தேடு. பார், பார்த்த உடனே அவளை அப்படியே தூக்கிடு. அவங்க அப்பா பிரச்சனை பண்ணானா ஒரு கோட்டர் வாங்கி அவ மூஞ்சிலே அடிக்கிற. அவளை தூக்கிட்டு வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல தலவாழ இலைய விரிச்சு போட்ட மாதிரி அவளை அப்படியே படுக்க வச்சு உன் தலைய அவ கால்வாட்டில் போட்டு அப்படியே ரோலாயி 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 முகத்துக்கு முன்னால வந்து முகத்துக்கு முன்னால கண்ணோட கண் பார்த்து பச்சை கண் வாங்காம அப்படியே குறு 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 குறுன்னு பாரு. பார்த்து அதுக்கப்புறம் நீ படுத்துக்க. சரி, அவன் கால் மாட்டுல தலைய வச்சு அவ ரோலாகி 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 வந்து உன் முகத்துக்கு முன்னால பச்சை கண்ணை வாங்காம குறு 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 அவனை பாப்பா. பார்த்து இதுக்கு பேர் தான்டா லவ். சித்தப்பா சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நினைச்சுன்னு வச்சுக்க, உன் கல்யாணத்துக்கு நான் புதுக்கோட்டு வாங்கி தரேன்டா. புரிஞ்சதா? ஓ கிளம்பு. கவி எங்க? கவி, கவி. ஏய், ஏத்த சொல்றேனே, எதுக்குள்ள வர நீ? விடியா. கவி, என்ன இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? பிரச்சனை பண்ண வரல, பொண்ணு கேட்க வரல. உன் பொண்ணு லவ் பண்ண வந்திருக்கேன். எங்க உன் பொண்ணு? கவி, இங்க இருக்கியா? விட்டு விட்டு மரியாதையா வெளியே போயிடுறா. போயா. பொண்ணு லவ் பண்ணல அப்ப பார்க்க கூடாதியா? போயா. பிரச்சனை பண்ணாதடா, போலீஸ்ல சொல்லிடுவேன். ஏங்க அவங்க போலீஸ். என்ன பேச்சு? போ போ போ, உன்னதான் தேடுது. ஓ, ஏய் தரடா. வாயா, வா உள்ள வா. உள்ள வந்து பாரு. வா வா, வந்து பாரு. வா போய். ஏன் இப்படி பண்ற? எனக்கு பயமா இருக்கு. நீ போ. நீ வாயே. வா. எங்க அப்பா போலீஸ்ல போய் சொல்லிட போறாரு. நீ போயிடு. யார் உங்க அப்பாவா? ஐயோ, போலீஸை பார்த்தா உங்க அப்பா போயிடுவான். உட்காரு உட்காரு. கால் நீட்டு, கால் நீட்டு நீட்டு. ஏன் இப்படி பண்ற? புரியலையா? இல்ல. இது படு. ஏச்சிப்பா பட. இப்ப புரியுதா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு உனக்கு? சித்தி இப்படிதானே பண்ண சொன்னா? தப்பா பண்றோமோ? இல்லையே. ஏய் தள்ளு, நான் போறேன். ஏய், நீ என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் இப்படி கோவப்படுற? பாப்பா, உனக்கு லவ் பண்ணவே தெரியல. சித்து சொன்னா லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல வந்தா நெஞ்சில சாஞ்சி சட்டையை வலிக்க பாப்பான்னு. அப்ப மட்டும் அவ பேரை பச்சை குத்தி இருந்தா கட்டி பிடிச்சி பாலாம். நீ என்னடானா பக்கத்துல வர மாட்டேங்கிற?
அந்த ஆள் சொல்கிற பேச்சு கேட்டு நான் வேற ஊரெல்லாம் பச்சை குத்துறவனை தேடினேன். யாரும் கிடைக்கல. கடைசியில் நானே கத்தி எடுத்து கிழிச்சிட்டேன். பார்த்தல்ல உன் பொண்ணு எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. பிடிக்கணும்னு நினச்ச அவ்வளோதான். சித்து சொல்லிச்சு நீ குடிப்பன்னு. குடிச்சிட்டு கல்யாணத்தை பற்றி யோசி. திருப்பள்ளி முடிந்தது. எல்லோரும் சென்று வாருங்கள். கவி, இங்க வாமா. வீட்டில் ஏதாவது சண்டையா? பிரேயர் பாடும்போது ஏன் அழுதுகிட்டே இருந்த? நான் சேவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனால் அப்பா அம்மா யாருக்கும் பிடிக்கல. அவங்க 2 பேரும் செத்துருவேன் என்னை மிரட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாதர். அழக்கூடாதுமா. கவி, பிரார்த்தனை பண்ணுமா. தேவனை பிரார்த்திக்கிறேன். பீட்டர், எஸ்தர் இவர்களின் குமாரத்தி கவிக்கும் தேவனின் புதல்வன் சேராவுக்கும் வருகிற 20ஆம் தேதி இத்திருப்பள்ளியில் வைத்து அனைவரின் விருப்பத்துடன் இத்திருமணம் நடைபெறும். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. உள்ளதே ஃபேக்ட்ரியில் என் மேலே பயங்கர டவுட்டு. விஷயம் தெரிஞ்சால் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு தானே உளவு சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆளை மாற்றிட்டீங்களா? நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. என்னை பற்றி தெரியும்ல. பணம் பத்தலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க சார். அதை விட்டுட்டு பொறுமையெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். நீங்கள் சொல்லன்னா எனக்கு தெரியாதா? உங்களுக்கு சிறு வயசு, ரொம்ப நாள் வாழணும். நீ நைட்டே தூக்குறேன், பார்த்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு செப்பக்காட்டு பாலம் வழியா ஃபேக்ட்ரியிலேருந்து லோடு போகுது. அதை கடத்த போகிறதா நியூஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏய், ஃபேக்ட்ரியில் யாரோ கடத்த போகிறதா ஃபோன் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இரு. ரொம்ப நாளாக திருடுறானுங்கடா. விடக்கூடாது. செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கிறா. ஓட்டி காட்டுக்குள்ள திருப்பு. ஏய், வேமாடா. இப்படி போடா. சார் லாரில வர ரூட்ல போ சார். டேய் நிறுத்தா. ஏய் ரவி ரவி போறியா? சீக்கிரம் வா. ரவி வண்டில என்னங்க பாரு. ஏய் வேற வண்டில என்னடா கீழ?
கீழே வேணா. எந்த எஸ்டேட்டா நீ? வண்டி ஓனர் யாரா? கூப்பரை எடுத்தாங்க போயிட்டு இருக்க. லாரி நட சரக்கு பண்ணிட்டு இருக்கா? உன் பேர் என்னடா? அவனை ஜீப்ல ஏற்றி மடையில இருந்து போட்டுறான். யாரு இருங்கப்பா. யாரு? ஐயா என்ன எந்த நேரத்துல ஏதாவது பேசி உள்ளவா ஐயா? சம்பவம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நம்ம பசங்க போலீஸ்காரனை வெட்டி பள்ளத்தில் தூக்கி போட்டானுங்க. என்னையா சொல்றீங்க? நாளைக்கு ஏதாவது போலீஸு கேஸுன்னு வந்து அவங்கள தான் இறங்கி பார்க்க சொல்லுவாங்க. கீழே போங்க, பாடி கிடக்கும். அது அங்கேயே புதைச்சி விட்டு மேலே வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. என்ன புரியுதா? புரியுது. நம்பலாம்ல. செஞ்சிருங்க ஐயா.